ஹலோ கைஸ், வெல்கம் டு சோசியல் இன்ஃபோ தமிழ். இன்னைக்கு வீடியோல என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, எஸ்ஐஆர் ஃபார்ம், அதாவது எனுமரேஷன் ஃபார்ம் நீங்க ஃபில் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் ஆன்லைன்ல அத அப்டேட் பண்ணிட்டாங்களா இல்லையா அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் நீங்க எப்படி செக் பண்றது? ஸோ அத பத்தி தான் இன்ஃபார்ம் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சோசியல் இன்ஃபோ தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், அதாவது எஸ்ஐஆர் 2026 இதுக்கான ஃபார்ம் எல்லாமே உங்களுக்கு வீட்டிலேயே வந்து பிஎல்ஓ வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்களும் வந்து இந்த ஃபார்மை வந்து ஃபில் பண்ணி உங்களுடைய பிஎல்ஓ கிட்ட கொடுத்துருப்பீங்க. ஸோ இந்த எனுமரேஷன் ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் அவங்க ஆன்லைனில் இதை அப்டேட் பண்ணிட்டாங்களா, அதோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஈஸியாக எப்படி செக் பண்ணுறது, ஸோ அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நீங்கள் இதை உங்களுடைய எனுமரேஷன் ஃபார்முடைய ஸ்டேட்டஸ் என்னங்கிறத வந்து செக் பண்ணிக்க முடியும். ஸோ இது ரொம்பவும் சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். ஸோ voters.eci.gov.in இந்த வெப்சைட்டோட லிங்க் கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். ஸோ அது மூலமாக நீங்கள் டைரெக்டாக வந்து வெப்சைட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணதும் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. லாகின், சைன் அப்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ஆல்ரெடி சைன் அப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா லாகின் கொடுத்து டேரெக்டாக வந்து லாகின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நான் புதுசாக தான் ஓப்பன் பண்ண போகிறேன்னா நீங்கள் சைன் அப் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. சைன் அப் ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு வந்து உங்களோட மொபைல் நம்பர் கேட்கும். இமெயில் ஐடி வந்து ஆப்ஷனலாக தான் இருக்கும். ஸோ உங்கள் மெயில் ஐடி, உங்களோட இமெயில் ஐடி வந்து நீங்கள் தேவைப்பட்டால் கொடுத்துக்கலாம், இல்லை விட்டுடலாம். ஸோ அவங்க கொடுத்துருக்கூடிய கேப்சாவை டைப் பண்ணி கண்டினியூ கொடுத்துட்டிங்கன்னா ஒரு ஓடிபி வரும். ஸோ ஓடிபி போட்டு சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பரில் வந்து ரெஜிஸ்டர் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இந்த லாகின் ஆப்ஷனில் போய்ட்டு ஈஸியாக வந்து லாகின் பண்ணிக்கலாம். லாகினும் வந்து ஈஸியான மெத்தட் தான். உங்களோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் கேட்கும், இல்லைனா நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய இமெயில் ஐடி கேட்கும், இல்லைனா உங்களோட எபிக் நம்பர் கேட்கும். ஸோ இதை போட்டுட்டு இந்த கேப்சா டைப் பண்ணிவிட்டு ரிக்வெஸ்ட் ஓடிபி கொடுத்துட்டிங்கன்னா ஒரு 4 டிஜிட் ஓடிபி வரும். ஸோ அதை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா போதும். 4 டிஜிட் ஆர் 6 டிஜிட் ஏதாச்சும் ஒன்று வரும். ஸோ அதை போட்டுட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா போதும். உங்களுக்கு வந்து டேரெக்டாக வந்து ஓட்டர் போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகிடும் கைஸ். 6 டிஜிட் ஓடிபி கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணதுமே உங்களுக்கு அகெயின் வந்து அதில் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து லாகின் ஆனதுக்கப்புறம் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் எஸ்ஐஆர் 2026 இருக்கும். அதில் ஃபில் எனுமரேஷன் ஃபார்ம்ங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணோடனே எஸ்ஐஆர் 2026 ஆன்லைன் ஃபார்ம் சப்மிஷன் பை எலக்டர்னு இருக்கும். ஸோ இதில் வந்து செலக்ட் ஸ்டேட்டுங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு தமிழ்நாடு அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் தமிழ்நாடு செலக்ட் பண்ணோடனே உங்களுடைய எபிக் நம்பர் கேட்கும். ஸோ உங்கள் எபிக் நம்பரை வந்து இதில் வந்து டைப் பண்ணிக்கோங்க. அதாவது இப்போ கரெக்டாக வச்சுருப்பீங்களா 2025 எபிக் நம்பர். ஸோ இதை வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கணும். உங்களுடைய எபிக் நம்பரை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு சர்ச் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஷோ ஆகும். அதாவது யுவர் ஃபார்ம் ஹேஸ் ஆல்ரெடி பீன் சப்மிட்டட் வித் மொபைல் நம்பர்னு சொல்லி நீங்கள் வந்து எஸ்ஏஆர் ஃபார்முக்கு வந்து எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பர் மென்ஷன் பண்ணி விட்டுருப்பாங்க. ஸோ லாஸ்ட்டில் வந்து ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் கான்டாக்ட் யுவர் பிஎல்ஓன்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது நீங்கள் தமிழ்நாடு செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய கரண்ட் எபிக் நம்பர், நீங்கள் ஃபார்மை வந்து சப்மிட் பண்ணியிருப்பீங்களா, ஸோ அப்போ ஒரு எபிக் நம்பர் இருந்திருக்கும். ஸோ அந்த எபிக் நம்பரை வந்து இதில் டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும். அதாவது யுவர் ஃபார்ம் ஆல்ரெடி ஹேஸ் பீன் சப்மிட்டட் வித் மொபைல் நம்பர்னு சொல்லி வந்துருச்சுன்னா உங்களுடைய ஃபார்ம் வந்து பிஎல்ஓ வந்து ஆன்லைனில் சப்மிட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் இதில் தெரிஞ்சுக்க முடியும். ஓகே கைஸ், ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபார்மை வந்து இந்த பிஎல்ஓ ஆன்லைனில் சப்மிட் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் செக் பண்ணுற மெத்தட் இது. ஸோ இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது ஈஸியாக வந்து நீங்கள் வந்து உங்களுடைய எபிக் நம்பரை வச்சு இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். இது ஒரு சிலர் வந்து பிஎல்ஓ கிட்ட வந்து ஃபார்ம் சப்மிட் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களுடைய எபிக் நம்பரை போட்டு நீங்கள் சர்ச் பண்ணும்போது இந்த மாதிரி ப்ரீஃபில்டு இன்ஃபர்மேஷன் அப்படின்னு வந்துச்சுன்னா அது என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பிஎல்ஓ உங்களுடைய எஸ்ஐஆர் ஃபார்மை வந்து இன்னும் ஆன்லைனில் அப்லோட் பண்ணலை அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் இந்த மந்த் எண்டுக்குள்ளே வந்து உங்களோட ஃபார்மை வந்து ஆன்லைனில் வந்து சப்மிட் பண்ணியிருக்கணும். ஸோ அப்படி பண்ணலைன்னா உங்களுடைய பிஎல்ஓ வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி எபிக் நம்பர் போட்டு சர்ச் பண்ணும்போது இந்த ஃப்ரீ ஃபீல்டு இன்ஃபர்மேஷன் வந்து இருந்துச்சுன்னா, அதாவது ஃபார்ம் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறமும் இந்தமாரி உங்களுக்கு ஷோ ஆச்சுன்னா உங்கள் பிஎல்ஓ வந்து கான்டாக்ட் பண்ணணும். உங்களோட பிஎல்ஓ நம்பரும் வந்து கீழே அவங்களே வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ப்ளீஸ் என்ஷூர் தட் யுவர் நேம் ஆதார்னு சொல்லி வருது பார்த்தீங்களா. ஸோ இதிலே வந்து கீழே வந்து ப்ளீஸ் கான்டாக்ட் யுவர் பிஎல்ஓன்னு சொல்லி உங்களோட நேம், மொபைல் நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் டைரெக்டாக கால் பண்ணி பேசுங்க. இந்த மாதிரி நான் எனுமரேஷன் ஃபார்ம் கொடுத்துருந்தேன். பட் ஆன்லைனில் செக் பண்ணும்போது இன்னும் சப்மிட் ஆகலைங்கிற மாதிரி எனக்கு ஷோ ஆகுது. ஸோ என்னென்னு பாருங்கன்னு சொன்னீங்கன்னா, அவங்க ஒரு வேளை மறந்திருந்தா கூட உங்களுக்கு வந்து ஆன்லைனில் சப்மிஷன் பண்ணலாம். ஸோ அது மூலமாக உங்களுடைய எனுமரேஷன் ஃபார்ம் வந்து ஆன்லைனில் வந்து சப்மிட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் செக் பண்ணும்போது இந்த மாதிரி ஃப்ரீ ஃபீல்டு இன்ஃபர்மேஷன் வந்துருந்துச்சுன்னா உங்களுடைய ஃபார்ம் வந்து ஆன்லைனில் இன்னும் அப்லோட் பண்ணலை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய பிஎல்ஓ வந்து கான்டாக்ட் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அவங்க வந்து ஆன்லைனில் வந்து சப்மிஷன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு உங்களோட ஃபார்ம் வந்து சப்மிட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி உங்கள் மொபைல் நம்பர் போட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க கைஸ், ஓகேவா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாக உங்களுடைய எனுமரேஷன் ஃபார்ம் வந்து
பிஎல்ஓஸ் வந்து சப்மிட் பண்ணிட்டாங்களா இல்லையா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிற மெத்தட். ஸோ இது ஈஸியாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். இது ரிலேட்டடாக எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாரி எஸ்ஐஆர் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு எப்படிங்கிறது வந்து நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். ரொம்ப ஈஸியான ஸ்டெப் தான். உங்களுக்கு எதுவும் அதில் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஓகே. ஸோ அதாவது கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். இதே மாதிரி இன்னும் நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சோசியல் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சோசியல் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.